அவங்க கூட நெருக்கமா இருக்கக்கூடாது. யார சொல்றாங்க த்ரிஷா? என்ன நடந்துச்சு தெரியுமா? த்ரிஷாவோட நடிப்புல லியோ படமும், பிருந்தா வெப் சீரிஸும் கடைசியா ரிலீஸ் ஆயிருந்தது. அதுல பிருந்தா வெப் சீரிஸ் ஓரளவுக்கு நல்ல வரவேற்பு பெற்றது. லியோ சுத்தமா சொதப்பிடுச்சு. அடுத்ததா அவங்க தக் லைஃப், விடாமுயற்சி மாதிரியான படங்கள்ல கமிட் ஆயிருக்காங்க. 2 படங்கள் மேலயும் ஒட்டுமொத்த கோலிவுட்டும் உச்சக்கட்ட எதிர்பார்ப்ப வச்சிருக்கு. இந்த சூழல்ல த்ரிஷா போட்டிருக்கக்கூடிய Instagram போஸ்ட் ஒண்ணு ட்ரெண்ட் ஆயிருக்கு. த்ரிஷா கோலிவுட்ல முன்னணி நடிகைகள்ல ஒருத்தங்க. ஒரு நடிகை சில வருஷங்கள் டாப் இடத்துல இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். அந்த சூழல்ல த்ரிஷாவோ கடந்த பல வருஷமா அந்த இடத்த தக்க வச்சிருக்காங்க. இடையில அவங்க சின்ன சின்ன சர்க்கிள்கள சந்திச்சாலும் 96 படம் மூலமா தரமான கம்பேக் குடுத்தாங்க. அந்த படத்துல அவங்க ஏற்றிருந்த ஜானு கதாபாத்திரம் ரசிகர்கள ஒட்டுமொத்தமா கட்டி போட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். 96க்கு பின்னாடி பொன்னியின் செல்வன் படத்துல 2 பாகங்கள்லயும் குந்தவை கதாபாத்திரத்த ஏற்றிருந்தாங்க. அந்த படத்துக்கு பின்னாடி விஜய் கூட லியோ படத்துல நடிச்சிருந்தாங்க. அவங்க 2 பேரும் பல வருஷங்களுக்கு பின்னாடி மறுபடியும் இணைஞ்சு நடிச்சிருந்ததால, படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருந்ததுக்கு, அதுவும் ஒரு காரணமா அமைஞ்சது. இத்தன வருஷங்கள் கழிச்சு நடிச்சாலும், அவங்களுக்குள்ள இருந்த கெமிஸ்ட்ரி குறையவே இல்ல. அது மட்டும் இல்லாம லிப் லாக் எல்லாம் அடிச்சு அசத்துனாங்க த்ரிஷா. ஒரு பக்கம் ஹீரோயின் சென்ட்ரிக் கதைகள்ல கவனம் செலுத்திட்டு வரக்கூடிய அவங்க, இன்னொரு பக்கம் பெரிய ஹீரோக்கள் கூட மறுபடியும் ஜோடி போட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுபடி கமலஹாசன் கூட தக் லைஃப், அஜித் கூட விடாமுயற்சி மாதிரியான படங்கள்ல கமிட் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹிந்திலயும், தெலுங்குலயும் சில படத்துல கமிட் ஆயிருக்காங்க. இப்படி கெரியர்ல பிஸியா இருந்தாலும், தன்னோட சோசியல் மீடியா பக்கத்திலயும் அவங்க ஆக்டிவா இருந்துட்டு வராங்க. அந்த வகையில அவங்க போட்டிருக்கக்கூடிய இன்ஸ்டா போஸ்ட் ஒண்ணு சமூக வலைதளத்துல ட்ரெண்ட் ஆயிருக்கு. அவங்க தன்னோட Instagram பக்கத்துல, ஒருத்தர நீங்க உண்மையா நேசிக்கிறீங்க அப்படின்னா, அவங்க கூட உங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்க கூட நட்பா பழகக்கூடியவங்க கூட எந்த காலத்திலயும் நீங்க நட்பா பழகக்கூடாது அப்படின்னு போஸ்ட் போட்டிருக்காங்க. இத பார்த்த ரசிகர்கள் த்ரிஷா யார் இந்த போஸ்ட் மூலமா சொல்றாங்க அப்படிங்கிற தீவிர ஆராய்ச்சியில ஈடுபட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சிம்பு கூட பிரேக்கப் ஆனதுக்கு பின்னாடி தனுஷ் கூட இவங்க நட்பா பழகிட்டு இருந்தாங்க. இப்போ சிம்புவும் தனுஷும் சந்திச்சிருக்காங்க. இத கூட அவங்க காரணமா காட்டி, தனுஷ் கூட நட்பா பழகுனத விஷயத்த தான் சொல்ல வராங்களா அப்படிங்கிற ஒரு பேச்சும் இணைய பக்கத்துல உலா வந்துட்டு இருக்கு.